ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம் வாருங்கள். இன்று 2/2/2025 தை மாதம் 20ஆம் தேதி குரோதி வருடம் அற்புதமான ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சூரிய பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவானை வணங்க வேண்டும், பெருமாளை வணங்க வேண்டும். இன்றைய விசேஷம் நல்ல சுப முகூர்த்த நாள். ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் காண்கின்ற மணமக்கள் எல்லாம் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ பிரார்த்திக்கின்றேன். மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்றைய சூரிய உதயம் காலை 6:35 சூரிய அஸ்தமனம் மாலை 6:10 இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் காலை 8:30 வரை, மதியம் 1:30 முதல் மதியம் 2:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 முதல் மாலை 6 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய சுபகோரை குருகோரை நேரம் காலை 11 முதல் மதியம் 12 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:21 வரை பூரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி. இன்றைய திதி இன்று மதியம் 12:29 வரை வளர்பிறை சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி திதி. பஞ்சமி நாள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கின்றேன். பஞ்சமி நாளிலே வாராகி வழிபாடு செய்ய வேண்டும். நமக்கு இருக்கின்ற எப்படிப்பட்ட காரிய தடைகளையும் விலக்கி நமக்கு நல்லருள் செய்பவள் வாராகி தேவி. ஆகவே வாராகி தேவியை இன்றைய நாளிலே மனமாற வணங்குங்கள், தடைகள் எல்லாம் விலகி போகும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை வாருங்கள் காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். வீட்டுக்கு வீடு வாசப்படி என்று சொல்வார்கள். இன்றைய நாளிலே உங்களுடைய இல்லத்திலே கணவன் மனைவிக்குள் ஏதேனும் சிறு பிரச்சனைகள் உண்டாகலாம். ஆகவே விட்டு கொடுத்து சென்று விடுங்கள். கணவனோ மனைவியோ யாரோ ஒருவர் விட்டு கொடுத்து சென்று விட்டால் அங்கு சண்டை உண்டாகாது, போர்க்களமாகாது, வீடு பூக்களமாகும். விட்டு கொடுத்து சென்றால் பூக்களமாகும், போர்க்களமாகாது. ஆகவே இன்றைய நாளிலே யாரோ ஒருவர் விட்டு கொடுத்து சென்று விடுங்கள். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். கூட்டுத் தொழிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே கவனமாக இருங்கள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். ஆகவே கவனமாக இருங்கள். கைப்பொருளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். ஆகவே இன்றைய நாளிலே கவனமாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். வாராகி தேவியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். கணவன் மனைவிக்குள் நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வருகின்ற நேரம் வந்துவிட்டது. புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடுகின்ற அற்புதமான நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிகின்ற நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் ஏற்றமான நாளாக இருக்கின்றது. வாராகி தேவியை வணங்குங்கள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறுகின்ற நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீருகின்ற நாள் இன்றைய நாள். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். காரிய தடைகள் விலகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும்.
எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏதேனும் ஒன்றை இயற்கை நல்கும். ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை இன்றைய நாளிலே இறைவன் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கின்றார். பெற்றுக்கொள்ள தயாராக இருங்கள். ஆகவே இன்றைய நாளிலே வாராகி தேவியை வணங்குங்கள், சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பூர்வீக சொத்து சம்பந்தமான நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். நினைத்த காரியங்கள் நிறைவேறுகின்ற அற்புதமான நாள். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்திலே கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றமான மாற்றமான நாள். வாராகி தேவியை வணங்குங்கள், சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. ஆகவே புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. கணவன் மனைவிக்குள் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். சுப விரயங்கள் சிலருக்கு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டிய நாள். பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். செய்தொழிலிலே புதிய முதலீடுகள் செய்ய வேண்டாம். புதிய முயற்சிகள் இன்றைய நாளிலே வேண்டாம். தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகலாம். எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள். பூர்வீக சொத்து சம்பந்தமாக எந்த முடிவையும் இன்றைய நாளிலே எடுக்காதீர்கள். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருப்பதால் நீங்கள் வாராகி தேவியை வணங்குங்கள். தடைகள் விலகிவிடும். புதிய முயற்சிகளை இன்றைய நாளிலே தொடங்காதீர்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வாழ்க்கை துணையால் இன்றைய நாளிலே நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். அனுகூலம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படுகின்ற நாள். பழைய பாக்கிகள் வசூலாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகுகின்ற நாள் இன்றைய நாள். சிலருக்கு திருமணம் நிச்சயமாகும். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். தொழில் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். சிறப்பான நாள் இன்றைய நாள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் சுபமாக முடியும். எதையோ ஒன்றை எதிர்பார்த்து காத்திருப்பீர்கள். அவை நல்லபடியாக முடிகின்ற நாள் இன்றைய நாள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். காரிய அனுகூலம் உண்டாகும். மேலதிகாரிகளால் சிலருக்கு நெருக்கடிகள் உண்டாகலாம். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். ஆகவே இன்றைய நாளிலே கவனமாக இருங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் வாராகி தேவியை வணங்குங்கள். 12 ராசிக்காரர்களுமே இன்றைய நாளிலே வாராகியை வழிபாடு செய்ய வேண்டும். சூரிய பகவானை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பண வரவு அதிகரிக்கும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற நாள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கைக்கு வருவதற்கான வேலை வந்துவிட்டது. அதற்கான முயற்சிகளை செய்தீர்கள் என்றால் சொத்து விஷயம் நல்லபடியாக முடியும். அதேபோல் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும்.
வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு பஞ்சமி நாள் வாராகி வழிபாடு செய்யுங்கள். ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் வெற்றி பெறும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும். கடன் தொல்லைகள் விலகுகின்றன. தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். செய்தொழிலிலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. காரிய அனுகூலம் உண்டாகும். வண்டி வாகன யோகம் உண்டாகும். உத்தியோக மாற்றம் சிலருக்கு உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்றன. நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். ஆகவே இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகின்ற நாள். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். சிறப்பாக இருக்கின்றது. வாராகி தேவியை வழிபடுங்கள். சூரிய பகவானை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். அதன் மூலமும் நல்ல லாபம் ஏற்படும். காரிய தடைகள் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். எல்லா வகையிலும் மிக சிறப்பான நாள் இன்றைய நாள். மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு வாராகி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திடீர் பணவரவு உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்றன. கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். எல்லா வகையிலும் கும்பராசியினருக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு வாராகியை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் நினைத்த காரியமெல்லாம் நல்லபடியாக நடக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். புதிய வேலை வாய்ப்புகள் சிலருக்கு ஏற்படும். அதன் மூலம் நல்ல வருமானமும் புகழும் கிடைக்கின்றன. செய்தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. பூர்வீக சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வருகின்ற வேலை வந்துவிட்டது. அதற்கான முயற்சிகளிலே இறங்குங்கள். எல்லாமே கிடைக்கும். ஆகவே இன்றைய நாள் மீனராசியினருக்கு மிக அற்புதமாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? பஞ்சமி தினம் வாராகி தேவியை வழிபட வேண்டும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். எல்லாமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு நடக்கின்ற நாள். பாசிட்டிவ் எனர்ஜி நல்ல விதமாக இருக்கும். இன்றைய நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். 12 ராசியினரும் இன்றைய நாளிலே வாராகி தேவியை வழிபடுங்கள். சூரிய பகவானை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவல். கடவுள் எங்கே இருக்கின்றான்? இந்த கேள்வி நிறைய பேருக்கு உண்டு. அழகாக ஒரு கதை சொல்வார்கள். ஒரு மிகப்பெரிய மன்னன் தன்னுடைய அரசவையில் இருக்கின்ற அந்த பெரும் தமிழ் புலவரை அழைத்து, எனக்கு 3 கேள்விகளுக்கு உடனடியாக விடை தெரிய வேண்டும் என்று சொல்கின்றான். அவரும் கேளுங்கள் மன்னா என்கின்றார். முதலாவதான கேள்வி, இறைவன் எங்கு இருக்கின்றான்?
இரண்டாவதான கேள்வி, அவன் என்ன செய்து கொண்டிருக்கின்றான்? இப்படி கேள்விகளை கேட்டார். இவருக்கு ஒன்றும் புரியவில்லை. இந்த கேள்விக்கான விடைகளை நாளை நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும் என்று அவை கலைந்தது என்று சொல்லிவிட்டு மன்னர் போய்விட்டார். மிகப்பெரிய மனபாரத்தோடு இந்த புலவர் தன்னுடைய வீட்டுக்கு வந்தார். வீட்டிலே அவருடைய அழகான பேத்தி, தாத்தாவை போலவே மிகுந்த புத்திசாலி. அந்த பேத்தியாகப்பட்டவள் இந்த பெரியவரிடம் கேட்டாள், ஏன் தாத்தா ஒரு மாதிரியாக இருக்கின்றீர்கள், என்ன பிரச்சனை என்றார். இந்த பிரச்சனை உனக்கு புரியாதம்மா, மன்னர் மிகப்பெரிய கேள்வி ஒன்றை என்னிடம் கேட்டிருக்கின்றார், அதற்கு நான் பதிலளிக்க வேண்டும். ஆனால் பதிலளிக்க முடியாத கேள்வியாக இருக்கின்றது அவர் கேட்டிருப்பது என்று பேத்தியிடம் புலம்புகின்றார். பேத்தியோ, சொல்லுங்கள் தாத்தா, என்னிடம் சொல்லுங்கள், நான் பதிலளிக்கின்றேன் என்கின்றார். தாத்தாவும் அந்த நேரம் பொழுது போக வேண்டுமே, மனம் பாரமாக இருக்கின்றதல்லவா, மனம் பாரமாக இருக்கும்போது குழந்தைகளோடு விளையாடினால் மனம் சற்று இளைப்பார். அந்த வகையிலே அவர் பேத்தியிடம் நடந்தவற்றை சொல்லி, இறைவன் எங்கிருக்கின்றான், என்ன செய்து கொண்டிருக்கின்றான் என்று கேட்டு விட்டாரம்மா, இதற்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் என்றார். பேத்தியோ, அது தெய்வ குழந்தை, சிரித்து கொண்டே, இது சாதாரண விஷயம், நான் பார்த்து கொள்கின்றேன் அப்பா தாத்தா, நான் நாளை அவைக்கு செல்கின்றேன் என்று மறுநாள் அந்த குழந்தை அவைக்கு வந்து விட்டது. இந்த குழந்தை அவைக்கு வந்து விட்டது. பார்த்தவர்களுக்கு எல்லாம் மிகுந்த ஆச்சரியம், என்னடா இது, தாத்தாவிற்கே பதில் சொல்ல முடியாது இந்த கேள்வி, குழந்தையை அனுப்பியிருக்கின்றாரே, சரி மன்னரிடமிருந்து தப்பித்து கொள்ளலாம் என்ற எண்ணத்திலே அவர் அனுப்பியிருக்கின்றார் என்று மற்றவர்கள் பேசிக்கொண்டார்கள். புறம் பேசும் உலகம்தானே இது, புறம் பேசிக்கொண்டார்கள். இந்த குழந்தை வந்தது, மகாராஜா விசாரித்தார் யார் என்று. குழந்தையை பற்றி எல்லோரும் சொன்னார்கள், நம்முடைய புலவருடைய பேர்த்தி என்று. நீ என்ன சொல்வாய் என்று அந்த குழந்தையை சற்று ஏளனமாக பார்த்து கேட்டார் மன்னர். ஆனால் அந்த குழந்தை ஞான குழந்தை அல்லவா, கேளுங்கள் மன்னா, உங்களுடைய கேள்விகளை நான் பதில் சொல்கின்றேன் என்று அவர் கேட்டார். கடவுள் எங்கே இருக்கின்றார் என்று. அந்த குழந்தை மிக அழகாக பதிலளித்தது. ஒரு பெரிய விளக்கை ஏற்றச் சொன்னது. 5 திரிகள் போட்டு மிகப்பெரிய விளக்கை ஏற்றினார்கள். விளக்கை ஏற்றியவுடன் குழந்தை கேட்டது, இந்த தீப ஒளி எரிந்து கொண்டிருக்கின்றது அல்லவா, இது எந்த திசையை நோக்கி இருக்கின்றது சொல்லுங்கள் பார்க்கலாம் என்றார். மன்னருக்கு ஒன்றும் புரியவில்லை. அது எப்படிம்மா சொல்ல முடியும், தீபமானது எல்லா இடத்துக்கும் ஒளி கொடுக்கும். அப்படித்தான் மகாராஜா, இறைவன் என்பவரை நாம் கட்டுப்படுத்த முடியாது, ஒரு கட்டுக்குள் அடக்க முடியாது, அவன் எங்கும் வியாபித்திருப்பவன் என்று குழந்தை அழகாக பதிலளித்தது. மன்னருக்கு முகம் சுண்டு விட்டது, வாடிவிட்டது. அடுத்த கேள்வி, கேளுங்கள் மன்னா என்கின்றார். என்ன செய்து கொண்டிருக்கின்றான் என்று கேட்டார். உடனே இந்த குழந்தை, இதற்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்றால் அரை நாழிகை பொழுது நான் ராஜாவாக இருக்க வேண்டும் என்று சொன்னான். உடனே மன்னரும் அந்த குழந்தையை ஆசனத்திலே அமர வைத்து பொறுப்பை கொடுத்தார். அந்த குழந்தை என்ன செய்தது தெரியுமா, உடனடியாக மன்னரை கைது செய்யுங்கள் என்று சொன்னது. மன்னர் அரண்டு போய்விட்டார். உடனே சிரித்துக்கொண்டே அந்த குழந்தை சொன்னது, இறைவன் இப்போது இதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார், என்னை திடீரென ராஜாவாக்கி உங்களை கைதியாக்கி விட்டது, இதுதான் இறைவன் இப்போது செய்து கொண்டிருக்கின்றார் என்று சிரித்துக்கொண்டே சொன்னது அந்த குழந்தை. மன்னருக்கு எல்லாம் புரிந்தது. இறைவன் நாம் தேடுவது போல் கல்லிலோ வெண்கல சிலையிலோ இல்லை, நமக்குள்ளேயே இருக்கின்றான், நமக்குள்ளே வியாபித்திருக்கின்றான் இறைவன். அந்த இறைவனை நாம் இறைவனாக மாறுவதற்கான முயற்சிகளை செய்தால் இறைவன் நமக்குள்ளே வந்து விடுவான் என்பதை அந்த மன்னர் புரிந்து கொண்டார். அப்படித்தான் கடவுள் நமக்குள்ளே இருந்தும் அவரை எங்கோ தேடுகின்றோம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் நோக்கி எல்லோரும் தேடி ஓடிக்கொண்டே இருக்கின்றோம்.
அவன் நமக்குள்ளே தான் இருக்கின்றான் என்பதை அறியாமல், அப்படி இருந்தும் அவரை நாம் காண முடியவில்லை. சிவவாக்கியர் சொல்கின்றார், நாதன் நம் உள்ளே இருக்கின்றார் என்று. அதேபோல் தொண்டரடி பொடியாழ்வார் சொல்கின்றார், இறைவன் மாசற்றார் மனதிலே இருக்கின்றான் என்று. விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்கின்றது, எல்லா உயிரின் உள்ளும் வாசுதேவனாக இறைவன் இருக்கின்றான் என்று. பிரகலாதன் சொன்னான், தூணிலும் இருக்கின்றான், துரும்பிலும் இருக்கின்றான், எண்ணிலும் இருக்கின்றான், ஒவ்வொரு அணுவிலும் இருக்கின்றான் என்றான். பிரகலாதனுடைய அந்த அசையாத பக்திக்குத்தான் பெருமாள் நரசிம்ம அவதாரம் எடுத்து கண நேரத்திலே தூணிலிருந்து வெளிப்பட்டார். எல்லா இடத்திலும் நிறைந்து இருப்பதால் எங்கும் அவனை தேடி அலைய வேண்டியதில்லை. அதுவும் நமக்குள்ளேயே அவன் இருப்பதால் வெளியே கூட அவனை தேடி அலைய வேண்டியதில்லை. சரி, அவன் எங்குதான் இருப்பான்? ஏன் நம்முடைய அகத்துக்கு அவன் சமயத்திலே அகப்படுவதில்லை? எளிதிலே என்ன முயற்சி செய்தாலும் அவனை அடைய முடியவதில்லையே. என்ன செய்ய வேண்டும் அதற்கு என்றால், எல்லாவற்றிற்கும் முதல் காரணம், இறைவன் எப்படி இருப்பான் என்பது யாருக்குமே தெரியாது. அவன் உருவமற்றவன். கண்டவர்கள் உண்மையை தெளிவாக சொல்லவில்லை. அப்படி சொன்னவர்களும் அவரவர் புரிந்து கொண்ட வகையிலே எழுதிவிட்டு போய்விட்டார்கள். நாம் நம்முடைய முயற்சியிலே வெற்றியடையாமைக்கு காரணம் அவநம்பிக்கை. 90% அவநம்பிக்கையோடு தான் நாம் இறைவனுடைய கோவிலுக்கு செல்கின்றோம், பொதுவாக சொல்கின்றேன். ஆகவே இந்த அவநம்பிக்கை நமக்குள் இருக்கின்ற காரணத்தினாலே தான் இறைவனை நாம் அடைய முடியாமல் இருக்கின்றோம். நாம் எங்கு தொலைத்தோமோ அங்குதான் தேட வேண்டும். அதுபோல்தான் இறைவன் நமக்குள்ளே இருக்கின்றான். அதை நாம் எப்படி தேட வேண்டும்? நல்ல செயல்கள் மூலம் தேட வேண்டும், நல்ல புத்தியின் மூலம் தேட வேண்டும், நல்ல சிந்தனைகள் மூலம் தேட வேண்டும். ஆகவே அதை எப்படி செய்வது? மனதை கட்டுப்படுத்த வேண்டும். முதலிலே நாம் செய்ய வேண்டியது மனதை கட்டுப்படுத்துவது ஒன்றுதான். இந்த மனதை கட்டுப்படுத்திவிட்டால் இறைவன் நமக்குள்ளே வந்து அமர்ந்து விடுவான். அவன் உள்ளே தான் இருக்கின்றான், நாம் கவனிக்காமல் இருக்கின்றோம். நல்ல சிந்தனைகளோடு மனதை கட்டுப்படுத்தி விட்டோமானால், மனதை அலைவிடாமல் செய்தோமானால் இறைவன் நமக்குள்ளே இருப்பதை நாம் உணர்ந்து கொண்டு விடலாம். மிகப்பெரிய ஞானிகளும் தத்துவ போதகர்களும் அப்படித்தான் இறைவனை உணர்ந்தார்கள். எனவே அவன் காட்டுகின்ற வழியிலே நாம் செல்ல வேண்டும், மனம் காட்டும் வழியிலே நாம் போகக்கூடாது. மனதை கட்டுப்படுத்தி நாம் சொல்கின்ற திசையிலே மனதை பயணிக்க வைக்க வேண்டும். இதற்கு பகவான் ரமணர் மிக அருமையான ஒரு உபாயத்தை நமக்கு சொல்லியிருக்கின்றார். நம் மனதிலே தோன்றும் ஒவ்வொரு எண்ணங்களையும் விசாரித்து தெளிய வேண்டும். மனதிலே ஒரு எண்ணம் தோன்றுகின்றது என்றால் இதனை நாம் செய்யலாமா வேண்டாமா என்பதை ஒரு நிமிடம் யோசிக்க வேண்டும். அப்படி யோசிக்கும் போது வேண்டாம் என்று அதுவே சொல்லும், இதை செய்யாதே என்று மனமே சொல்லும். அப்போது மனம் சொல்வதை நாம் கேட்க வேண்டும். தினமும் நாம் இந்த விசாரணையை மனதுக்குள்ளே நடத்தி கொள்ள வேண்டும். உறங்கும் முன் இன்றைய நாளிலே நாம் என்ன செய்தோம், அடுத்தவருக்கு இது நம்மால் என்ன நன்மை விளைந்தது என்பதையெல்லாம் யோசித்து விட்டு படுக்க வேண்டும். மனதிலே உள்ள எண்ணங்கள் அழிந்தால்தான் ஆன்மாவிலே மறைந்திருக்கும் திரை விலகும். நிலவை மறைத்த மேகம் அகன்றதும் நிலவு ஒளி வீசுவது போல நம்முடைய ஆன்மாவானது ஒளி வீசும். ஆகவே இன்று தொடங்கி, இன்று நல்ல நாள், இன்று தொடங்கி அதற்கான முயற்சிகளை செய்வோம். நமக்குள்ளே இறைவனை காண்போம். குருப்யோ நமக. நன்றி, வணக்கம்.